இந்த மாதிரி வன்முறையை தான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு தெரியல பைத்தியார பசங்களா. உங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து சொல்றேன், நல்லா மனசுல வச்சுக்கோங்க. என்னன்னா, உங்களுக்கு வந்து சட்டம் வந்து தண்டனையை குறைச்சி தரலாம் வயசு கம்மியா இருக்குன்னு. ஆனா வந்து அந்த தண்டனை அந்த அளவுக்கு கூட நீங்க அனுபவிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா திரும்ப பார்க்கும்போது உங்க வாழ்க்கையா இருக்காது, வயசும் இருக்காது. வேஸ்ட் பண்ணாதீங்க லைஃபை. பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள தம்மட்டாடி இருக்கிறத விட்டுட்டு உங்க அப்பா அம்மாவுக்கும் நல்ல பிள்ளைங்களா இருங்க, அவங்கள காப்பாத்துங்க. அதுதான்டா உண்மையான பிள்ளைங்க. இந்த பாவப்பட்ட சிராஜ் முகத்தை பார்த்தா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்படி தன்னை வெட்டுறாங்க அப்படின்னு தெரிஞ்சும் எந்த ஒரு பெருசா டிஃபரன்ஸ் எடுக்காம எப்படியாச்சும் வந்து கெஞ்சனா விட்டுருவாங்களா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அந்த மனுஷன் வந்து ஆயோட கடைசி தருணம் வரைக்கும் கெஞ்சற மாதிரி ஒரு வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் மனசே சுத்தமா ரொம்ப அடைஞ்சு போச்சு. என்னதான் இந்த வளர்ந்து வர பசங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஒண்ணுமே புரியல. சின்ன பசங்க கெத்து ரூட்டு தலை இந்த புள்ளிங்கோ இதெல்லாம் பண்ணா நம்ம வந்து பெரிய ஆள் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இவங்களுக்குள்ள யார் விதைச்சாங்க அப்படின்னு தெரியல. கடவுள் தான் வந்து அவங்களை காப்பாற்றணுமா என்னன்னு தெரியல. பட் எண்ட் ஆஃப் த டே பேரண்ட்ஸுக்கும் வந்து இதுல பொறுப்பு இருக்கு, பங்கு இருக்கு. சொசைட்டியான நம்மளுக்கும் இதுல பங்கு இருக்கு. அண்ட் சோஷியல் மீடியாவில் இன்ஃபுளுசர்ஸ்க்கும் பங்கு இருக்கு. தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து ஆயுதத்தை எடுத்து காட்டுறதெல்லாம் கெத்து அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எப்பவுமே என்கரேஜ் பண்ணாதீங்க. அப்படி யாராச்சும் வந்து போஸ்ட் பண்ணா தயவு செஞ்சு அதை பத்தி வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரி ஆயுதத்தை காட்டி போஸ்ட் போடுறதோ இல்லை வந்து வீடியோ பதிவு பண்றதோ அது எல்லாத்தையும் கண்காணிச்சு அதுக்கு ஏற்ற சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தகுந்த எஸ்ஓபியை கவர்மெண்ட்டும் பப்ளிஷ் பண்ணணும். அதுவும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. லெட்ஸ் ப்ரே ஃபார் சுராஜ்.